மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வரும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கும்போது, எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கும்போது கூட எந்த சூழ்நிலையும் நாங்க இந்த மாதிரி விஷயத்தை நாங்க, அதாவது நிறைய கெட்ட பழக்கத்தில் வந்திருக்கலாம், அதெல்லாம் தாண்டி SSLF இது பிடிக்காது. நம்ம கொள்கை, நம்மளுடைய இயக்கம், நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், நம்மளுடைய வயசானாலும் பரவாயில்ல, நம்ம உழைக்கணும், நேர்மையா நிக்கணும். எத்தனை இங்க போலீஸ் அதிகாரிகள் இங்க உட்காந்துருக்கோம், IAS ஆஃபீஸர் உட்காந்துருக்கோம், மீடியா பீப்புள் உட்காந்துருக்கோம். அத்தனை பேரும் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் மயங்குவாங்கல்ல. அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. எங்க நல்லது இருக்கோ அங்க நல்லது இருக்க இடத்த நம்ம தேடி தேடி போதா. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்லவங்க அத்தனை பேரும் தேடி தேடி வருவாங்க. இன்னைக்கு SSLF அத்தனை பேரும் நம்ம தேடி தேடி வராங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. அப்பா வந்து கஷ்டப்பட்டு வயல் வேலையோ கேணி வேலையோ பார்த்துட்டு வந்து 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கிட்டு வந்து அந்த பட்டாசு எப்படி ஒரு ஒரு வெடியை பார்த்து பார்த்து வெடிச்சிருக்கணும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என் லைஃப்ல நான் பார்த்தேன் எங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டம், நான் பார்த்தேன் என் லைஃப்ல கஷ்டம் அத்தனையுமே 1% கூட நான் மறக்கல. அதெல்லாமே மெருகேத்தி 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 என் வாழ்க்கையில எப்படி என் கிராமத்துல வந்து எங்க அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்க, நான் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் நண்பர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் 1 ரூபாய் கூட இத்தனை கோடி வந்தது ஒண்ணு கூட நான் மறக்கல. அத்தனையும் மெருகேத்தி 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 நான் வச்சிருக்கேன். அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை அரசியல்வாதிகளோ எத்தனை ஆன்மீகவாதிகளோ எவ்வளவு பேர் வைக்க போறாங்கன்னு தெரியல. எல்லாருமே இன்னைக்கு நல்லா பண்றாங்க. ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது SSLF வல்ல சாம்ராஜ்யம் கண்டிப்பா பண்ணிருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. கன்னியாகுமரி மட்டும் இல்ல, இன்னும் 3 மாதத்துல வரப்போற February 6க்குள்ள ஆந்திராவிலையும் அதுவும் திருப்பதியில நம்ம சைட் லான்ச் பண்ண போறோம். ஒரு ஊர்லயும் லான்ச் பண்ண போறோம். கோயம்புத்தூர் காலை எடுத்து வச்சோம், திருச்சி மாலை எடுத்து வச்சோம், ஒரு காலத்துலயும் வரணும். ஏன்னா இந்த வாய்ப்பு எல்லாருமே போகணும் அப்படிங்கிற முடிவு வந்தாச்சு. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப அந்த மாதிரி கஷ்டப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்து இன்னைக்கு ஒரு நாளும் ஒரு கார்லையும் போகும்போது ஒரு நாள் இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு பட்டாசு கொடுத்துருவோம், 2000 குடும்பத்துக்கு பட்டாசு கொடுத்துருவோம். இவ்வளவு கார்ல போறோம், இவ்வளவு விலை ஷூ போறோம், இவ்வளவு உயர்ந்த ட்ரெஸ் பண்றோம் அப்படிங்கிறது நான் இதை பெருமைக்காக மட்டும் எந்த இடத்துலயும் நான் பதிவுறது இல்லை. நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், சம்பாதிச்சிட்டேன், சாதிச்சிட்டேன், என்ன நான் வசதி ஆயிட்டேங்கிற ஒரே ஒரு பெருமைக்காக மட்டும் நான் சொன்னதே கிடையாது. என்ன மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். அத்தனை பேரும் நம்மள மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாத குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம். பேக்ரவுண்ட் இல்லைன்னா கூட ஒருத்தனால இவ்வளவு பெருசா சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை நம்ம அத்தனை பேருக்கு வரணும். நம்ம அத்தனை பேருக்கு வந்துருச்சு. ஆனா அந்த உலகத்தை எடுத்து காட்டணும். நான் ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்போர்ட் வேலை செஞ்ச ஒரு பெண்மணி, இன்னைக்கு நான் லட்சாதிபதியா இருக்கேன். சாதாரண ஒரு பெட்ரோல் பங்க் வேலை பார்த்த ஒரு பெண்மணி, இன்னைக்கு நான் பெருசா வந்திருக்கேன். ஒரு இன்ஜினியரா இருந்த நான் பெருசா வந்திருக்கேன். ஒரு தொழிலதிபர் நான் பெருசா வந்திருக்கேன். இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு எந்த ஜாதியும் மதமும் படிப்பும் எதுவும் தேவையில்லை. சாதிக்கிறதுக்கு உயிரும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். அந்த தன்னம்பிக்கை நம்ம அத்தனை பேருக்கு இருக்கு. நம்ம அத்தனை பேருமே இந்த உலகத்துக்கு சொல்லணும். வாய் வார்த்தையில சொல்லணும் இல்ல, வாய் வார்த்தையில மட்டுமே சொல்லணும் இல்ல. நீங்க ஜெயிச்சா நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓரளவு தான் எடுத்துக்குவாங்க. ஆனா ஜெயிச்சு நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், நம்ம அத்தனை பேர் பின்னாடியும் நல்ல மனிதர்கள் வருவார்கள். கெட்ட மனிதர்களையும் வர வைப்போம், அவங்க நல்லவங்களா மாத்துவோம். இந்த தீபாவளியில் அடுத்த வருஷம் தீபாவளி கொண்டாடும் போது, அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ள கண்டிப்பா இந்த பட்டிமன்றம் 2-3 பட்டிமன்றம் நடத்தும். அடுத்த தீபாவளிக்கும் கண்டிப்பா இதே நல்லவர்கள் பட்டிமன்றம் தான் நடக்கணும். இன்னும் வந்து பெரிய அரங்குல, அடுத்த வருஷம் இன்னும் பெரிய அரங்குல நிச்சயமா போன வருஷம் நான் சொன்ன வார்த்தை தான் இந்த வருஷம் திருப்பி நான் சொல்றேன். 365 நாள் தான் ஆயிருக்குது. அடுத்த வருஷம் நிச்சயமா நீங்க நான் கூட்டா வருவீங்க. இருந்தாலும் உங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் வந்து கண்டிப்பா வந்து அப்துல் சார்ட்ட சொல்லி, சார் அவங்க பிஸியா இருக்காங்களா, நம்ம இடத்துக்கு வரணும், அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பிஸி ஆயிடணும், பிஸி ஆவீங்க.